ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன த டம்மி டிடெக்டிவ்ன்ற ஒரு ஹாலிவுட் டிடெக்டிவ் மூவியை தாங்க பார்க்க போறோம். பல நாள் ஆச்சுல்ல இப்படி ஒரு பியூரான டிடெக்டிவ் மூவி பார்த்து. அதுக்கான தீனி இன்னைக்கு ரெடியா இருக்குங்க. ஆனாடா மகேஷ், படம் பேர்லயே டம்மின்ற வார்த்தை வருது, எங்களுக்கு ஒண்ணு நீ சொல்றது சரியா பல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் கூட அப்படி நினைச்சுதாங்க சும்மா படத்தை பார்த்தேன். ஆக்சுவலா எதுக்காக டம்மின்ற பேரை சேர்த்திருக்காங்கன்னா, நம்ம பார்த்த டிடெக்டிவ் படங்கள்ல ஒரு போலீஸ் டிடெக்டிவோ இல்ல ஒரு பிரைவேட் டிடெக்டிவோ உயிருள்ள அவரோட பார்ட்னரோட சேர்ந்து ஏதோ ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணுவாரு, அப்படிதானே? பட் இந்த படத்துல ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஒரு பொம்மையோட சேர்ந்து அந்த பொம்மை கொடுக்க போற ஆலோசனையை வச்சு பயங்கரமான ஒரு மர்டர் மிஸ்டரிய டாப் நாச் ட்விஸ்டோட சால்வ் பண்ண போறாருங்க. எப்படி 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 எப்படின்னு நாலா பக்கமும் உங்க சிந்தனை பறக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. அது எங்கேயாவது ஓடி போறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. எது அந்த மர்டர் மிஸ்டரி, எங்க எப்படி நடக்குது, அதை எப்படி ஒரு பொம்மையோட ஹெல்ப்போட சால்வ் பண்ண முடியுது, இது எல்லாத்தையும் படத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி பார்த்துட்டு வந்துருவோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா கண்டிப்பா படம் இந்த காலகட்டத்தில் நடக்கல. ஒரு 1950 16 வச்சுக்கோங்களேன். இந்த மாயக்குரல் கலைஞர்னு தமிழ்ல ஒரு பேர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அதோட பேரு வேன்ட்ரிலோகுஸ்ட். ஐயோ வர மாட்டேங்குதே, அதுக்கு தான் தமிழ்லயே சொன்னேன் இருங்க. வேன்ட்ரிலோகுஸ்ட். நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட கையில பொம்மை ஒன்று வச்சுக்கிட்டு இவரோட வாயை அசைக்கவே மாட்டாரு. ஐ மீன் உதட அசையவே அசையாது. உள்ளுக்குள்ள இருந்தே பேசி அந்த பொம்மை பேசுற மாதிரி ஆடியன்ஸ்ட காட்டி குஷி பத்துவார் இல்லையா? அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்க படத்தோட ஹீரோங்க வயசானவர் தான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் அந்த மனுஷன் மூச்சு முட்டை கத்தியும் அதை காது கொடுத்து கேட்க ஒரு பயபுள்ள இல்லைங்க. இருந்தவங்க கூட இதெல்லாம் ஒரு ஷோவாடா, இதை பார்க்க நாங்க கப்பம் வேற கட்டுன்னு வரணுமா, சரி போ கொடுத்த காசை கடல்ல போட்ட கல்லா நினைச்சுக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கழிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த ஒரு ப்ரொஃபஷனை மட்டும் பார்க்கலங்க. தலைவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். என்ன ஆள் அப்பப்ப அவரோட வயசை மறந்துடுவாரு போல. இப்ப கூட ஷோ நடந்துட்டு இருக்க இடத்துல அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஷோ முடிஞ்சதும் அவளையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா. ஹீரோ கையில வச்சிருக்க அந்த பொம்மையே ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எப்பா 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 டேய், வாயா வரப்பாடாது, இந்த அளவு தண்ணி ஓடுது, மூடுறா டேய் அப்படின்னு கழுவி ஊத்த. உங்களுக்கே தெரியும் இது அந்த பொம்மையா பேசல. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கவங்க எப்ப வேணும்னா அந்த பொம்மையை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுனால அதுவே அவங்க வாழ்க்கையா மாறிடும். சோ எனி டைம் அந்த பொம்மையை பொம்மையா பார்க்காம தன்னோட ஒரு பார்ட்னரா நினைச்சு எல்லா விஷயத்தையும் அது கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரி பொம்மை பேசுறதா இவங்களே பேசிப்பாங்க. அப்படி ஹீரோ அவருக்கு அவரே மொக்கையை கொடுத்ததும் இந்த பொண்ணெல்லாம் நம்மளை ஏற எடுத்து பாப்பாளா அப்படின்னு நினைச்சு போய் ரூமுக்குள்ள உக்காந்துட்டாரு. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னு விதி இருந்தா அதை யாராலையாச்சும் மாத்த முடியுமா? அந்த பொண்ணே ஹீரோவை தேடி வராங்க. நம்ம அவ பேரை ஹீரோயின்னு வச்சுப்போம். வந்தவ ஒரு மாதிரி மயக்கிற குரலோட, சார் எனக்கு ஒரு ஹெல்ப் சார், நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் தானே, நீங்க எந்த கேஸ்ல ஆஜரானாலும் அந்த கேஸ்ல குற்றவாளியா இருக்கவங்கள நீங்க விசாரிக்காம உங்க கையில இருக்க பொம்மையை விட்டு தான் விசாரிக்க விடுவீங்களாமே, உண்மைதானான்னு ஹீரோயின் கேக்குறா. உண்மைதாமா, ஆனா இப்ப கையில வச்சிருக்கான்ல இந்த பொம்மை இல்ல, இவன் ஒரு வெத்து வேட்டு புது பையன், பெட்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்கான் பாரு நம்ம பாய், இவன் தான் என் பார்ட்னர் அப்படின்னு ஹீரோ அவர் பார்ட்னர் பொம்மையெல்லாம் எடுத்து காட்டுறாரு. சரி அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். இப்ப நான் கேட்க வந்த ஹெல்ப், இன்னைக்கு காலையில என் அம்மா சம்பந்தமா எனக்கு ஒரு போன் வந்துச்சு சார். அப்ப நான் ஸ்டேஜ்ல நாடகத்துல பிஸியா நடிச்சிட்டு இருந்தேன். போன் எடுத்து பேசிட்டு அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போனா அங்க என் அம்மா இறந்து போயிருந்தாங்க. வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் என் அம்மா ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாங்கன்னு சொன்னாலும் அது கொலையா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏமா அப்படி நினைக்கிறேன்னா, அதான் எனக்கு ஒரு போன் வந்துச்சுன்னு போன்ல பேசினவன் தான் சொன்னான், உன் அம்மாவை நான் தான் கொன்னேன், அடுத்து ஒன்னையும் கொல்லாம விட மாட்டான்றான் சார். எனக்கு பயமா இருக்கு சார், நீங்க தான் வந்து என்ன மிரட்டினவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை வாங்கன்னு கட்டாயப்படுத்துறா. ஆனா ஹீரோ முடியவே முடியாதுன்ட்டாரு. நானே வெளியூருக்கு வந்திருக்கமா, நாளைக்கு என் சொந்த ஊருக்கு போயிடுவேன், இப்போ உன் கூட வந்தெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா, என்ன மாதிரி எத்தனையோ பிரைவேட் டிடெக்டிவ் இருக்காங்கல்ல அவங்கள போய் பாரு அப்படின்னு ஹீரோ சொன்னா. நல்லா மஞ்ச பையில அச்சடிச்ச மர்மயோகி படம் மாதிரி இருந்துகிட்டு, நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன், ஹெல்ப் தானே, அறிவுரையா கேட்டேன். ஐயோ இங்க இருக்க டிடெக்டிவ் எல்லாம் பொறுக்கி பசங்க சார், லோக்கல் ஆளுங்க, வேலையை முடிச்சு தரேன்னு காசு வாங்கிட்டு எதுவும் பண்ண மாட்டானுங்க. நீங்கன்னா அப்படியா, சொன்னா சொன்னதை செய்வீங்க, வாங்கலாம் சார் அப்படின்னு ஹீரோயின் தலைகிழா நின்னு தண்ணி குடிக்கிறா. ஹீரோ முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காதுன்ட்டாருங்க. அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல. சோ ஹீரோயின் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போலான்னு முடிவு எடுத்துட்டா. போயிட்டு இருக்க வழியில டயர்டா இருக்கேன்னு ஒரு ஹோட்டல்ல தங்கலான்னு முடிவு எடுக்க அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறது ஒரு லேடி. நம்ம அவங்க பேரை ஓனர்னு வச்சுப்போம். ஹீரோயின் போகும்போதே அவ அம்மா வளர்த்த பூனைய கையோட எடுத்துட்டு போறா. மனுஷால் தங்கவே இங்க இடம் இல்ல, பூனைக்கெல்லாம் எப்படிமா இடம் கொடுக்கறது, எடுத்துனா அப்படியே ஓடி போயிடுன்னு ஓனர் மிரட்ட. இல்லங்க என் அம்மா வளர்த்த பூனை, இப்ப என் அம்மா உயிரோட இல்ல, அதுக்குன்னு பூனை அனாதையா விட முடியாதுல்ல, ஒரு நாள் தானே, நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கூடவே வச்சுக்கிறேன், பார்த்து பண்ணுங்கன்னு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கி ரூமும் எடுத்துறா. அடுத்து ஓனரும் ஹீரோயினும் சும்மா டீ குடிச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஓனரும் அவங்க ஹஸ்பண்டும் பல வருஷத்துக்கு முன்னாலேயே அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம்
தாங்க ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஹோட்டலாவே ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாம ரொம்ப வருஷமா ஒரு வயசானவர் இங்கேயே ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. நம்ம அவர் பேரை அங்கிள்னு வச்சுப்போம். ஒரு நாள் கூடங்க அங்கிள் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போனதே இல்ல. தெனாலி படத்துல உலகநாயகன் சொல்லுவார்ல, காடு பயம் எனக்கு, வீடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, நண்டு பயம் எனக்கு, பூ செண்டென்றாலும் பயம் எனக்கு, அந்த செண்டுக்குள்ள இருக்க வண்டென்றாலும் பயம் எனக்குன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க அங்கிள். அதோட ஹீரோ ஒரு வேலண்டரி கோசரா அக்காளி அந்த வார்த்தையை வாயில வருதா பாருங்க. அதான் உங்களுக்கு புரியுது இல்ல ஹீரோ என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காரோ, அங்கிளும் அதே ப்ரொஃபஷன்ல முன்னொரு காலத்துல இருந்தவர், இப்போ இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க எந்த டாலை வச்சு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை அவங்க பார்ட்னராகவே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. ஸோ இவர் அந்த டாலை பல வருஷமா இன்னொரு மனுஷனா நினைச்சு அது கூட குடும்பம் நடத்திட்டு வந்து ஒரு நாள் மக்கள் முன்னிலையில ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்போ இவர் அந்த டாலை கண்ட்ரோல் பண்ணாம அது கண்ட்ரோலுக்கு இவர் போயிட்டாருங்க. சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டாரு. டால் பேசுற எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருந்து பேசினது என்னமோ இவர் தான். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எதையும் பேசல, அந்த டால் தான் பேசினதா கணக்கு. ஷோவை பார்க்க வந்த மக்களையே டால் மூலியமா அசிங்கமா திட்டி விட்டாரு. அப்புறம் எப்படிங்க இனிமேல் அந்த ஆளை ஷோ கூப்பிடுவாங்க? அதுல பாதிக்கப்பட்டு இங்க வந்தவர் தான். இப்ப ஏதோ டைம் பாஸுக்குன்னு இந்த சின்ன கிராமத்துக்கு மட்டும் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி ரூமுக்குள்ளேயே ஒரு எஃப்எம் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓனர் சொல்லி முடிச்ச அடுத்த சீன்ல ஒரு வயசான கப்பல் இந்த ஹோட்டல்ல ரூம் எடுக்க வராங்க. நம்ம அவங்க பேரை தாத்தா பாட்டின்னு வச்சுப்போம். தாத்தா பாட்டி கூடவே டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தன் வரான். ஆனா அவன் உண்மையான டாக்டர்லாம் இல்ல. பாட்டிக்கு அப்பப்ப மாத்திரை எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு உடம்பு வலி வந்தா அதை சரி பண்றதுன்னு எடுபடி வேலை பாக்குறதுக்காக அவனை கூடவே வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க, கிரிம்ஸ்லின்ற ஒரு பேங்க் இருக்கு. வாழையடி வாழையா தாத்தாவோட குடும்பம் தாங்க அந்த பேங்கோட ஓனர்ஸ். அப்ப சமூகம் பெரிய இடம் தானே. ஆனா ஏன் இந்த மாதிரி சின்ன ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு யோசிச்சா, இந்த வழியா கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சின்ன கிராமமா, போன் கனெக்ஷன் எதுவும் இல்லையா. சோ அக்கம் பக்கத்துல டாக்ஸி எதுவும் கிடைக்குமான்னு கேட்டுதான் உள்ள ஓனர் கிட்ட வந்திருக்காங்க. அதை கேட்டதுக்கு ஓனர் அவங்கள என்னமா பயமுறுத்துது பாருங்க. டாக்ஸியா? நைட் ஆக போகுது, ஒரு பையன் டாக்ஸி எடுத்துன்னு உள்ள வரமாட்டான். உங்களுக்கு விஷயம் தெரியாது, கொஞ்ச நாளைக்கு முன்னால நைட் டைம்ல இந்த பக்கமா வந்த ஒரு டாக்ஸி டிரைவரை யாரோ கொன்னு போட்டாங்க. கொலை பண்ணவன் இன்னும் மாட்ட கூட இல்ல. அதனாலேயே நைட் ஆயிடுச்சுன்னா எந்த டாக்ஸியும் பயந்துகிட்டு இந்த பக்கமே வராது. உங்க தலை எழுத்து, இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கதான் தங்கி ஆகணும்னு ஓனர் கல்லாக்கட்ட பாக்க தாத்தா பாட்டி கூட டாக்டர் ஒருத்த வந்தான்ல, நல்லா நம்ம ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி இருந்துகிட்டு இவன் சரியான பொம்பளை சோக்கு போலங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம ஓனர் எல்லாம் பார்த்து கண்ணடிக்கிறான். இது நடந்துட்டு இருக்கும் போதே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் ஹோட்டலுக்கு வரும்போதே பூனை ஒன்று எடுத்துட்டு வந்தால, அந்த பூனையை யாரோ கொன்னுட்டாங்க. அம்மா ஆசையா வளர்த்த பூனை ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு ஹீரோயின் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுவுறா. பூனையை கொண்டதுக்கலாமா போலீஸை கூப்பிட முடியும்? சோ குடுமா, நானே இந்த பூனையை ஒரு ஓரமா புதைச்சிடுறேன் அப்படின்னு ஓனர் பூனையை வாங்கிட்டு போக ஓனரை பார்த்தே கண்ணடிச்சவன் டாக்டர் ஹீரோயினை விட்டுருவானா? ஹீரோயின்ட்டையும் கண்ணடிச்சு செல்மிஷம் பண்றான். இது முடிய அன்னைக்கு நைட்டு அட நான் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாவல் ஆசிரியர். நிறைய மர்டர் மிஸ்ட்ரி நாவல்லாம் எழுதி அது பப்ளிஷும் ஆயிருக்கு. இப்போ கூட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நாவல் தான் அப்பப்போ எழுதிட்டு இருக்காங்க. ஹைலைட் என்னன்னா, ஹீரோயின் பூனையோட ஹோட்டலுக்குள்ள செக்இன் பண்ணிட்டு வந்தால, அப்பவே இவங்க அவங்களோட கதையில பொண்ணு பூனையோட வந்திருக்கா, அந்த பூனைய கொல்ல போறாங்கன்னு எழுதுனாங்க. நடந்துச்சா? இப்ப அடுத்து இன்னொரு விக்டிம் சாக போறதா எழுதிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹீரோயினை சாவடிச்சிருவான்னு யாரோ போன் பண்ணி மிரட்டினாங்க. அதுக்கேத்த மாதிரி பூனைய கொண்டாங்க. அடுத்து ஹீரோயின் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சோ இப்போ வாச்சு வாங்க வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோயின் போன் பண்ணி ஹீரோவை கூப்பிடுறா. அப்பவும் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போனை வைக்கிறாரு. ரைட்டு, ஆபத்து அவுத்து போட்டு ஆடும்போது இனிமேலும் இங்க இருந்தா அது நமக்கு தான் டேஞ்சர். ஹோட்டலை காலி பண்ணிட்டு கிளம்புவோன்னு நைட்டோட நைட்டா வெளியே வேற ஜோன்னு மழை பெய்யுது. நான் இங்க இருந்து கிளம்பியே ஆகணும், தயவு செஞ்சு ஒரு டாக்ஸி வர சொல்றீங்களா அப்படின்னு ஹீரோயின் ஓனர்ட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் நம்பவே இல்லைங்க. வரவே மாட்டாருன்னு நினைச்ச ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு ஹோட்டலுக்குள்ள ஒரு என்ட்ரியை போடுறாரு. என் ஜி வந்துட்டாரு, இனிமேல் எனக்கு என்ன பயம், நான் இங்கதான் இருக்க போறேன்னு ஹீரோயினுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. அப்புறம் அப்படியே ஹீரோயினை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்னதாமா நடக்குது இங்க? இப்ப வரைக்கும் உனக்கு போன் பண்ணி யாரு மிரட்டினான்னு ஐடியாவே இல்லையா உனக்கு? சரி பூனைய கொண்டாங்க, நீ எங்க அந்த பூனை? அதை யார கேட்டுமா புதைச்ச? பண்றதெல்லாம் தப்பு, ஆனா ஹெல்ப் பண்ணுங்கன்னு அறிக்க மட்டும் வேண்டியது. சரி இப்ப தூங்கு, காலைல என்னன்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோ அவளை ரூம்ல விட்டு இவர் ரூமுக்கு வந்துட்டாருங்க. வரும்போதே இவரோட பொம்மை எல்லாத்தையும் பேக்ல வச்சு பார்சல் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாரு. அதுல ஒரு பொம்மை பேச்ச கொடுத்துட்டு இருக்கப்போ யாரோ ஒரு ரூம்ல இருந்து அலற மாதிரியே சவுண்டு. ஹோட்டல் வேற கரண்ட் இல்லாம இருட்டா இருக்கு. அதுல ஹீரோ அவர் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது டாக்டர் ஹீரோவை இஷ்டு, யோ பார்த்து ஒழுங்கா போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை கடந்து போறான்.
தாத்தா பாட்டி எந்த ரூம்ல தங்கியிருக்காங்களோ சவுண்ட் அங்கிருந்து தான் வந்துச்சு. ரூமுக்குள்ள போய் பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஓனர் அம்மா கருங்கல் இட்லி ஒண்ணு பண்ணிருக்கோம் சாப்பிடுறதுக்கு. அந்த இட்லியாலேயே தாத்தாவோட தலையிலே அடிச்சு தாத்தாவோட கதையை முடிச்சிருக்காங்க. அடிச்ச இட்லியும் அங்கதான் இருக்கு. பட் அது மூலியமா எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. அதை தோண்டி துருவி நொங்க எடுத்த ஹீரோ, ஒரு வேளை ஹீரோயினை கொல்ல வந்தவன் இருட்டுல ரூம் தெரியாம தாத்தாவோட ரூமுக்கு போய் தாத்தா தான் ஹீரோயின் நினைச்சு தெரியாம கொண்டு இருப்பானோ? அந்த சந்தேகத்தோட உங்க எல்லாருக்கும் 5 நிமிஷம் டைம், இங்க தங்கியிருக்க ஒட்டுமொத்த பேரும் ஹாலுக்கு வரீங்க, நான் விசாரிக்க வேண்டியதா இருக்குன்னு ஹீரோ அவரோட பார்ட்னரான அந்த பொம்மை 2 பேரும் எல்லாரையும் முன்னால உட்கார வச்சு அவங்க நடை உடை பாவனையை நோட் பண்ணியே யாரு கல்பிரிட்டா இருக்க கூடும்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. சில சீனுக்கு முன்னால இந்த ஊர்ல நைட் டைம்ல டாக்ஸி டிரைவரை கொண்ட கொலகாரன்னு ஒருத்தவன் கதையை பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல, அவனும் இன்னும் மாட்டல தானே. மேபி அவன் கூட உள்ள வந்து திருட்டுத்தனமா கொலை பண்ணிருக்கலாம். முதல்ல அவன் எப்படி கொலை பண்ணான்ற கதையை ஹீரோ கேட்டா அத அங்கிள் சொல்றாரு. அன்னைக்கு அமாவாசை ராத்திரிங்க, கும் இருட்டு. டாக்ஸி டிரைவர் இந்த ஹோட்டல் வழியா போயிருக்கான். போறப்போ இங்க நிறுத்தி எனக்கு ஒரு இடத்துக்கு அட்ரஸ் தெரியணும் சொல்ல முடியுமான்னு கேட்டுதான் போயிருக்கான். போயிட்டு அவன் ரிட்டர்ன் வரப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அவன் கார் கண்ணாடியில கல்ல தூக்கி அடிச்சு அதுல பயந்து அவன் காரை நிறுத்தினதும் கொலகாரன் டாக்ஸி டிரைவரை கத்தியாலேயே குத்தி கொண்டு இருக்கான். அங்கிள் இந்த கதையை சொல்றாரா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், உனக்கு எதை பார்த்தாலும் பயம்னா ஹீரோயின் எடுத்துட்டு வந்த பூனையை பார்த்தாலும் பயமா தானே இருக்கணும். அப்ப நீதான் அந்த பூனையை என்னமோன்னு பண்ணிட்டியோ அப்படின்னு ஹீரோ நேரா அங்கிள் டே போனதும் பேச்சு வார்த்தையில தான் ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்ன்றத ஹீரோயின் சொல்றா. அதுக்கு முன்னாலேயாச்சு ஹீரோவை போலீஸ் நினைச்சு கொஞ்சம் நெஞ்சா மரியாதையாச்சு கொடுத்தானுங்க. பிரைவேட் டிடெக்டிவ் தெரிஞ்சதும், அதுவும் லூசு பைய மாதிரி பொம்மை மூலியமா விசாரிக்கிற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சதும் பாட்டியெல்லாம் மதிக்கவே இல்ல. அதுவே புருஷனை இருந்த சோகத்துல இருக்கு. போடா பொடலங்கான்னு ஏஞ்சி போயிடுது. பின்னாலேயே டாக்டர் ஏஞ்சி போக பாக்குறான். நல்லா வைரல் ஃபீவர் வந்த வரி குதிரை மாதிரி இருந்துகிட்டு, சார் எங்க போறீங்க? என் சந்தேகமே சார் மேலதான். செத்த வாங்க, நீ பாட்டியோட டாக்டர் இல்ல பாட்டியோட எடுபடி அப்படின்னு சொல்லி ஊற வேணா ஏமாத்தலாம். உன் மூஞ்சியும் லுக்கையும் பார்த்தாலே எனக்கு தெரியாது. பாட்டி அதோட புருஷனுக்கு தெரியாம அதோட ஆசா பாசங்களுக்காக உன்னை காசு கொடுத்து பொய் சொல்லி கூட வச்சிருக்குதானே. புருஷன் உயிரோட இருக்க வரைக்கும் பாட்டியை வச்சு கொஞ்சம் காசு தான் உசார் பண்ண முடியும். அதுவே புருஷனை போட்டு தள்ளிட்டா பாட்டியும் கொஞ்ச நாள்ல செத்துரும். அப்படியே பாட்டியோட மொத்த சொத்தையும் சுருட்டி எடுத்துடலாம். அதுக்கு பிளான் போட்டு தான் தாத்தாவை நீயே போட்டு தள்ளினியோ? இல்லன்னு சொல்லி சமாளிக்க பார்க்காத, நான் உங்ககிட்ட இருந்து இது எப்போ உருவிட்டேன் அப்படின்னு ஹீரோ அவர் பாக்கெட்ல இருந்து டபுக்குன்னு கண்ணை உருவி எடுத்து எல்லாரையும் மரல விடுறாரு. இது டாக்டரோட கண்ணு தான். ஹோட்டல் இருட்டா இருக்கும்போது ஏதோ ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு பார்க்க ஹீரோ ரூம் விட்டு வெளியே வந்தாருல்ல, அப்ப கூட டாக்டர் ஹீரோ மேல மோதனாம பாருங்க. அந்த கேப்ல அவன் பாக்கெட்ல இருந்த கண்ணை ஹீரோ உருவிட்டு இருக்காருங்க. சோ இதை வச்சு அவன் தான் கொலகாரனா இருப்பானோன்னு ஹீரோ சந்தேகப்பட, இங்க பாருங்க, நீங்க போலீஸ் கூட இல்ல, சாதாரண பிரைவேட் டிடெக்டிவ். உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேள்வி கேட்பீங்க, அதுக்கெல்லாம் உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு அவன் நக்கலா பேசுறான். எங்க போயிட போறீங்க? எல்லாரும் இங்க தானே இருப்பீங்க, போக போக பிடிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்குங்க, கதவை தாப்பா பொருட்டு தூங்குங்க, காலைல பேசிக்கலான்னு ஹீரோ எல்லாரையும் போக சொல்லிடுறாரு. இதுல பாட்டியும் டாக்டரும் ஒரு ரூமுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாட்டிக்கு முழிச்சிருக்க விருப்பமே இல்ல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சோ அந்த தூக்க மாத்திரையை கூடாம்பா, நான் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுகிறேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டு மாத்திரையை வாங்கி போட்டு மல்லாக பத்துடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரூமுக்கு போன ஹீரோ பார்த்து ஜன்னல்லாம் மூடிட்டு படுமா, நான் அதோ வந்துடுறேன் அப்படின்னு வெளியே வரப்போ அவன் கொலகாரம் வந்துருவானோ கொன்னு போட்டுருவானோன்னு பயத்துல சுத்திட்டு இருக்கான். ஓனருக்கு அந்த பயமே இல்லைங்க. நான் நட்ட ஹால்ல உட்காந்து என் நாவலை எழுத போறேன்னு டைரியோட வருது. சேஃப்டிக்காக நாவலுக்குள்ள ஒரு கத்தியையும் சொல்லி வச்சிருக்கு. ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, இதெல்லாம் சாவ சாமந்தி பூ வச்சு கூப்பிடுற மாதிரி ஏன் இங்க உட்காடுறீங்க, ரூமுக்கு போங்க தாப்பா போட்டுக்கோங்கன்னு. கேட்க மாட்டேங்குதே ஓனர். அப்புறம் வா விருப்பம் யாரால மாத்த முடியும் அப்படின்னு அடுத்து ஹீரோ அங்கிள் ரூம் கதவு கிட்ட போய் கதை வச்சா அந்த ஆள் ஆல்ரெடி வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். இப்பதான் அவன் சேஃப்டிக்காக ஸ்க்ரூ டிரைவர் ஒன்னு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இங்க வர. வந்தவன் அதிகமா 5 வார்த்தைக்கு மேல பேச மாட்டாங்க. என் ஆடியன்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்க, நான் போய் ஷோ ஆரம்பிச்சே ஆகணும், நவுருங்க நான் உள்ள போறேன் அப்படின்னு அவசர அவசரமா உள்ள போறான். பெரிய டப்ஸ் தமிழ் சேனல் இவர் எப்படா வீடியோ போடுவாருன்னு ஆடியன்ஸ் எல்லாம் லைன்ல காத்து கிடக்குறாங்க. கேட்டுருச்சு முதல்ல நீ வீடியோ போடுறா ஒழுங்கா, அதானே. ரெண்டாவது இந்த ஆடியன்ஸு கியூ, அதுவும் ஒரு ஃபன்னுக்கு தான். சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருது. நம்ம ரேஞ்சு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை அப்படியே விட்டு 10க்குள்ள போயிடுவாங்க. ஸோ அங்கிள் ஷோ பண்றேன்னு ரூமுக்குள்ள போயிடுறானா. சத்தியமாங்க அந்த ஆள் ஷோவை எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு அந்த ஆளுக்கே தெரியாது. அதுலயும் மழை, டவர் கிடைக்குமான்னு கூட தெரியல. ஆனாலும் பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் தன்னோட ரூமுக்கு வந்த ஹீரோ தனியா உட்காந்துருக்கும் போது இவர் எடுத்துட்டு வந்த 3 பொம்மையும் அவர்கிட்ட பேச்சை கொடுக்குது. எல்லாமே ஹீரோவோட
இல்யூஷன். ஸோ அதில் ஹீரோவோட மெயின் பார்ட்னர், என்ன பாஸ் நான் அப்போவே உங்கள்கிட்ட சொன்னேன் இங்கெல்லாம் வேணாம், எதுக்கு வரணும்னு கேட்டிங்களா நீங்க? வந்து இப்போ மாட்டிக்கிட்டோம் பாருங்க, கொலகாரன் வேற சுத்திட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பாஸ் கொலகாரன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பாஸ். வெளியே எங்கேயோ பதுங்கி இருந்து இந்த பில்டிங்குள்ள வரதுக்கு ஒரு சீக்ரெட் வழியா வச்சிருக்கான். அது வழியா தான் உள்ள வந்து பூனையை கொண்டு இருக்கான், அடுத்து தாத்தாவை கொண்டு இருக்கான், இதுக்கப்புறம் யாரை கொல்ல போறானோ அப்படின்னு மெயின் பீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது சைடு பீஸ் ஒன்னு, பாஸ் பாஸ் எப்பவுமே அவங்ககிட்டயே அட்வைஸ் கேக்குறீங்களே பாஸ், என்கிட்டயும் கொஞ்சம் கேளுங்க பாஸ், நானும் சூப்பரா சொல்லுவேன், சொல்லட்டுமா அப்படின்னு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர நல்லா விமான வீல் ஏறின விபரீத மூஞ்சி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களாண்டா, நானே உங்கள்ட்ட இமேஜினேஷன்ல பேசிட்டு இருக்கேன், வெளியே இருந்து அவனாச்சும் இதை பார்த்துட்டான் காரி துப்புவான்டா அப்படின்னு ஹீரோ பதறிட்டு இருக்கப்போ கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஹீரோயின். அப்பையில இருந்தே ஹீரோ கிட்ட ஒரு மார்க்கமா தானே இருக்கா, இப்போ ஒரு ரூமுக்குள்ள வந்தவ அந்த மாதிரியே நடந்துக்க. சரி நம்மளும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு போகும்போது, ஐயோ ஒரு ரூம்ல இருக்க பொம்மைலாம் என்னையே பாக்குது, அதை எடுத்து ஓரமா வைன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படி ஒரு ஆயா பொம்மையை எடுத்து பெட்டிக்குள்ள வைக்க போறப்போ பொம்மை பேசுற மாதிரியே ஹீரோயின்ட்ட சில கேள்விகளை கேட்கிறாரு. அம்மாடி ஹீரோயின், எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுதுமா, நீ நிச்சயமா எதையோ ஒன்னு என்கிட்ட இருந்து மறைக்கிற, யாரு கண்டா? ஒருவேளை உனக்கு கால் பண்ணி மிரட்டினால் யாருன்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதை சொல்ல அசிங்கமாவோ பயமாவோ இல்ல வெக்கமாவோ இருந்து சொல்லாம இருக்கேன்னு நினைக்கிறேன், எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுன்னு கேட்க, இங்க பாருங்க நான் உங்களை பார்க்கும் போதே சொல்லியிருக்கேன், மத்தவங்கள பொம்மையை வச்சு விசாரிக்கிற மாதிரி என்னையும் விசாரிக்காதீங்கன்னு, திரும்ப திரும்ப அதையே பண்றீங்க, போங்க நான் என்ன மாதிரி மூடோட வந்தேன் பால் பண்ணி விட்டீங்க, நான் போறேன்னு ஹீரோயின் ரூமுக்கு வரா. வந்த கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ரூம்ல ஒரு அலறல் சவுண்டு, மேல இருந்து அங்கிள் கீழே எட்டி பார்த்துட்டு இருக்கான். வேகமா ஹீரோயின் ரூமுக்குள்ள நுழைஞ்சா, இப்ப ஹீரோயின் ஹீரோ ரூமுக்குள்ள வந்துட்டு போனா பாத்தீங்களா ஒரு கேப், அந்த கேப்ல கில்லர் ஹீரோயின் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இருட்டுல பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு ஹீரோயின் படுத்திருக்கிறதா நினைச்சு பெட்ஷீட்டுக்கு அடியில இருக்க தலகாணி எல்லாம் கத்தியால குத்தி கிழின்னு கிழிச்சு வச்சிருக்கான். எப்படியோ இந்த தடவை ஹீரோயின் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டா. எல்லா வாட்டியும் எப்படி நடக்குன்னு சொல்ல முடியுமா? சோ சீக்கிரமா கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்ல. ஏற்கனவே டாக்டர் மேல தானே சந்தேகம் இருக்கு. சோ இப்போ அவன் எங்க இருக்கான்னு பாக்குறதுக்கு அவங்கிட்ட இருந்து ஹீரோ ஒரு கன் எடுத்தாரு, அதை அவர் ரூம்ல இருக்க பெட்ல வச்சுட்டு கீழே வராருங்க. அப்போ ஓனர் அம்மா மேல ஏறுது, டாக்டர் இன்னமும் பாட்டியோட ரூம்ல தான் இருக்கான். பாட்டி ஏன்ச்சின்னு திரும்ப ஒரு மயக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோ மேல போனா ரூம்ல வச்சுட்டு போன துப்பாக்கியே காணோம். துப்பாக்கி கொலைகாரன் ரெண்டையும் தேடிக்கிட்டு மெயின் பார்ட்னரை கையோட தூக்கிட்ட ஹீரோ இருட்டுக்குள்ள மேல இருந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஓனர் அம்மா மர்டர் மிஸ்ட்ரி நாவல் எழுதுறாங்கல்ல, அவங்க எழுதுற நாவலோட வாய்ஸ் ஓவரும் பேரலா ஓடிக்கிட்டே இருக்கு. டிடெக்டிவ் மேல இருந்து கீழே இறங்கி வரார். அங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையோ பாக்குறாரு. பொம்மையோட போனா அவனை பிடிக்கிறது கஷ்டம்னு பொம்மையை வச்சுட்டு தனியா இவர் மட்டும் போறாரு அப்படின்னு அந்த அம்மா அதுல என்ன எழுதுதோ அப்படியே இங்க நடக்குதுங்க. ஹீரோ இருட்டுக்குள்ள கத்தியோட யாரோ நடந்து போறத பாக்குறாரு. பொம்மைய பக்கத்திலேயே வச்சுட்டு ஆளை போய் லபகன்னு புடிச்சா அது டாக்டர். கொன்னியா இப்ப கையங்களவமா மாட்டினியா, எதுக்குடா அவன் கையில கத்தி, திரும்ப வேற என்னெல்லாம் வச்சிருக்கன்னு பாப்போம் அப்படின்னு அவனை திருப்பி அவன் ஷர்ட்டை தூக்கி இடுப்பை பார்த்தா இடுப்புல உக்கரமான டாட்டு ஒண்ணு குத்தி வச்சிருக்கான். இதுக்கு மேலேயும் அவனை விசாரிக்காம இருந்தா எப்படி? வா என் கூட வெளியே போய் நான் அவன்கிட்ட தனியா பேசியே ஆகணும் அப்படின்னு அவனை வெளியே பிரைவேட்டான ஒரு இடத்த கூட்டிட்டு வர, இத மேல ஹோட்டலுக்குள்ள இருந்து ஓனர் அம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்க, சொல்லுப்பா நீ தான் சொல்லணும், தாத்தாவை கொண்டது நீ தானே, தாத்தாவை கொன்னுட்டா பாட்டியை வச்சு மொத்த சொத்தையும் ஆட்டியா போட்டலான்னு பிளான் பண்ணி தானே தாத்தாவை கொன்ன, இன்னும் தெளிவா சொல்லணும்னா தாத்தாவை கொன்னுட்டு அந்த பழிய வேற யார் மேலேயாச்சும் போடணும், அதுக்கு தானே பிளான் பண்ணி இந்த ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வந்த, இங்க வச்சு தாத்தாவை கொன்னுட்டா ஏற்கனவே டாக்ஸி டிரைவரை கொன்ன கொலைகாரன் வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான், அவன் தான் இந்த கொலையும் பண்ணான்னு கணக்காயிடும். சரி அவரை கொன்ன ஓகே, பணம் வேணும்ன்றதுக்காக பண்ண, எதுக்காகடா ஹீரோயினோட பூனையை கொன்ன, ஹீரோயினை வேற ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது, ஏன் தாத்தாவுக்கும் ஹீரோயினுக்கும் கனெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேள்வி 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 கேள்வின்னு அதை மட்டுமே கேட்டுட்டு இருக்க. ஐயா நீங்க எந்த ஆங்கிள் கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான் ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணல, யாரையும் கொல்லல, பிளான் பண்ணியெல்லாம் இங்க வரல, ஆனா ஆயாவை ஆரவாரமாக்க நான் அது கூட இருக்கிறதெல்லாம் உண்மைதான், நான் ஆயாவை குஷி ஆகுறேன், அதுக்கு ஆயானுக்கு பணம் கொடுக்குது, இதுல என்ன சார் தப்பு, வர மகாலட்சுமி அவனாவது வேணான்னு மிச்சபடி நான் எதுவும் பண்ணல சார் இப்படி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, சரிடா அதை விட்டுருவோம், உன் முதுகுல ஒரு டாட்டுவை பார்த்தனே அது என்ன டாட்டோ, எந்த கேங்கோட சிம்பிள் அது அப்படின்னு ஹீரோ இவரே கேட்டு கேட்டு அவன் பதில் சொல்லன்னதும் கொஞ்ச நேரத்துல அது ஹீரோக்கே ஞாபகம் வந்துடுச்சு. டேய் இந்த ஸ்கல் வாங்ஸ்ன்ற ஒரு கேங் இருக்குமே அதோட மெம்பராடா நீ, பாடுறா இது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டதோட அடுத்த சீனுக்கு வராங்க. ஓனர் அம்மா ஹீரோயின் பாவ ரூம்ல தனியா இருப்பா, ஸ்ட்ரெஸ்ஸா வேற இருப்பா, சோ அவளை போய் சமாதானப்படுத்தோன்னு ஹீரோயின் ரூமுக்கு வந்து அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கு. அப்ப தப 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 தபன்னு உருண்டு போய் உடற மாதிரியும் வலிக்குதுன்னு அலற மாதிரியும் ஒரு சவுண்டு. ஹீரோயின் பதறா, ஓனருக்கு அந்த பதட்டமே இல்லையே, திரும்ப ஆரம்பிச்சிட்டானா இந்த அங்கிளுக்கு இதேதாமா வேலை, கண்ணை புடலில் வச்சுட்டு நடப்பான் போல, ஒழுங்கா நடக்க தெரியாம, ஆனா உனானா படிக்கட்டுல இருந்து கீழே வந்துட்டு உடம்புல சின்ன காயம் கூட இருக்காது, கை போச்சு காலு போச்சுன்னு காதை விட்டுட்டு இருப்பான், இப்ப கூட அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான், இரு நான் அவனை அனுப்பி விட்டு வரேன் அப்படின்னு கீழே வர சொன்ன மாதிரியேங்க
ஓனர் அம்மா என்ன சொல்லிச்சோ அதையே தான் பண்ணிட்டு இருக்கான் அங்கிள். சரிப்பா கால் தானே போனா போயிட்டு போகுது, நாளைக்கு வேற முழிச்சிரும், எழுந்துச்சு ரூமுக்கு போறியா அப்படின்னு அங்கிளை ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. அங்கிள் ரூம் கதவை திறக்கும் போது பின்னாலே ஹீரோ வந்துடுறாரு. நான் உங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசியே ஆகணும், ஒரு கேள்வியை கேட்டே ஆகணும்னு. ஜி நான் ஷோல பாட்டு போடுற டைம் ஆயிடுச்சு ஜி, இப்பதான் கேள்வி எல்லாம் கேட்பீங்களா? சரி வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு உள்ள போய் கொஞ்ச நேரம் அகாஜுகெல்லாம் காட்டிட்டு என்ன கேள்வின்னு ஹீரோ கிட்ட கேக்குறான். ஹீரோ மாதிரியே அங்கிளும் ஒரு காலகட்டத்துல பொம்மையை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வந்தானே, அதே பொம்மையால தானே ஸ்டேஜ்ல மக்களுக்கு முன்னால அசிங்கமும் பட்டான். அதுக்கப்புறமும் அங்கிள் பொம்மையை எடுத்து பழைய மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தானா, சப்போஸ் அவன் வாழ்க்கை மாறி இருந்தாலும் மாறி இருக்கலாம், பண்ணாம அப்படியே வச்சிருக்கான்னா ஹீரோவும் அதே ப்ரொஃபஷனல்ல இருந்தவரு, பாம்பின் கால் பாம்பரியும்ல. சோ ஹீரோவுக்கு புரியுது இவன் அந்த பொம்மையை மனுஷனா நினைச்சு பேசி பேசி சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டான். இப்ப கூட அந்த பொம்மை பேசிட்டு இருக்க மாதிரியே கற்பனை தான் பண்ணிட்டு இருப்பான். அதை வச்சு பார்த்தா அது சொல்லக்கூடாத எதையாவது சொல்லி, அதாவது அவங்கள கொல்லு இவங்கள கொல்லு அப்படின்னு விதண்டாவாதமா எதையாவது சொல்லி அதை அப்படியே அங்கிள் ஃபாலோ பண்ணி கொலை பண்ணியிருந்தான்னா அந்த சந்தேகத்தை ஹீரோ கேட்டதும் இந்த ஆளுக்கு மட்டுமா அப்படி, ஹீரோவுக்கும் அதே நிலைமை தானே, இவரும் தானே பொம்மைங்க பேசுறதா கற்பனையில இருக்காரு. சோ நான் ஒரு சிலுக்கு நீ ஒரு புலுக்கு அப்படின்னு ஹீரோ பேசினதை அவர் பக்கமே திருப்பி போட்டு கடைசி வரைக்கும் எதையுமே சொல்லாம அங்கிள் ஹீரோவை அனுப்பிடுறான். அந்த பக்கம் ஹீரோயின் ரூமுக்குள்ள போன ஓனர் அம்மா ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுமா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண வேண்டியதா இருக்கு, கண்ணை மட்டும் திறந்துடாத அப்படின்னு ஹீரோயினை கண்ணை மூட சொல்லிட்டுங்க புக்குக்குள்ள கத்திய வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்துச்சுல்ல, கத்தி எடுத்து அதை ஹீரோயின் கழுத்து கிட்ட கொண்டு வருது. ஆஹா அப்ப ஓனர் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணமானு நினைக்கிறதுக்குள்ள கதவை யாரோ தட்டிடுறாங்க. பார்த்தா ஹீரோ கதவை மூடவே இல்ல, திறந்தா இருக்கு. சோ ஹீரோவே கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டாரு. ஓனர் அம்மா கத்திய புக்குள்ள வைக்காம மேலேயே வச்சிருச்சா. உள்ள வந்ததும் ஹீரோ கத்தியை நோட்டம் விட்டு எதுக்கு இந்த கத்தி ஏன் மேல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல ஹீரோயினோட துணியில ஒரு நூல் வெளியே வந்து இருந்துச்சு, அதை கட் பண்ண கத்தி எடுத்தேன் அப்படின்னு ஓனர் அம்மா சொல்லுது. ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு நூலும் வந்திருக்குங்க, உண்மையாவே அதுக்கு தான் கத்தி எடுத்திருக்குமோ அது தெரியாம முடிச்சிட்டு இருக்கமா. அப்புறம் ஹீரோ ஓனர் அம்மாட்ட, ஏமா இங்க ஸ்கல் வேங்குன்னு ஒரு கேங் இருந்துச்சுல்ல, ரவுடி கேங்கு, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும், தெரிஞ்சா சொல்லுங்களேன்னு கேட்டதும் நல்லா தெரியும் சார், சில வருஷத்துக்கு முன்னால ஊரே பேசுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணானுங்களே, ஸ்கல் வேங்கோட பாஸ் சொல்லி அந்த கேங்க சேர்ந்த 3 ஆளுங்க கிரிம்ஸ்லி பேங்க்ல கொள்ளையடிக்க போனானுங்க. திருட்டெல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. கொள்ளையடிச்ச பணத்தை பாஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்குள்ள கொள்ளையடிக்க போன 3 பேர்ல ஒருத்தவன் கருப்பு ஆடா மாதிரி பணம்லாம் அவனுக்கு வேணும்னு ஆசைப்பட்டான். சோ கூட இருந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு மாயமா மறைஞ்சிட்டாங்க. யார் அந்த திருடன் இப்ப எங்க இருக்கான்லாம் தெரியல. எப்படியும் பாஸ் சும்மா விடுவானா, கருப்பாடை தேடி கண்டுபிடிச்சு இந்நேரம் கசாப்பு கடைக்கு அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏங்க கேக்குறீங்க, அந்த கிரிம்ஸ்லே பேங்க் திருட்டுக்கும் இங்க நடக்கிற கொலைக்கும் சம்மந்தம் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு ஓனர் அம்மா கேக்குது. யாருக்கு தெரியும், அது தெரியாம தான் நானே உங்ககிட்ட கேக்குறேன், கண்டுபிடிச்சு சொல்றேன் போ இப்படின்னு ஹீரோவுக்கு புதுசா ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அதை சொல்லிட்டு ஓனர் போனதும் சேம் டைம் இந்த பில்டிங்குள்ள மாஸ்க் போட்டு யாரோ ஒருத்தவங்க திருட்டுத்தனமா நுழையிறாங்க. அதோட ஓனர் தான் அங்க இருந்து போச்சே தவிர்த்து ஹீரோ போல. ஹீரோ எப்பெல்லாம் பொம்மையை வச்சு ஹீரோயின் கேள்வி கேக்குறாரோ அப்பெல்லாம் ஹீரோயின் கொலை காண்டாவா. ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லார்ட்ட இருந்து நான் ஒண்ணு வாங்கிட்டேன்டி, வாங்கிட்டு இருந்து மட்டும் தான் எதையும் வாங்க முடியல. இப்பவாச்சும் சொல்ற ஐடியா இருக்கா, உனக்கு அந்த டாக்டர் தெரியும் தானே, நீ ஏற்கனவே அவனை பாத்துருக்க தானே அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் இல்லன்றா. அப்புறம் ஏண்டி அவன் உன்னை கொல்ல துடிக்கிறான், அவன் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணும், அதை கேட்டா தெரியாதுன்றா. சரி உனக்கும் செத்த தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம், எதுவும் இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத, இருந்ததுனாலதான் உன் பூனைய சாவடிச்சதுக்கு அப்புறம் தாத்தாவை கொண்டு இருக்காங்க, நம்ம இருக்கு ஒத்துக்கோ அப்படின்னு ஹீரோ இனிமேல் விடவே மாட்டாருன்ற ஒரு நிலைமை வந்ததும் ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட் அவுத்து விடுறா. எப்பா எனக்கும் தாத்தாவுக்குலாம் சம்பந்தம் இல்லப்பா, என் அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தான் சம்பந்தம் சொல்ல. இது என்ன கதைன்னா, ஹீரோயின்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால ஹீரோயின் அம்மா ஸ்டேஜ் டான்ஸரா இருந்திருக்காங்க. அந்த டைம்லங்க இப்ப செத்தான்ல தாத்தா, அந்த ஆளுக்கெல்லாம் வாலிப பருவம் தானே. ஹீரோயின் அம்மாவை வலு கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ணி 2 வருஷமா கைக்குள்ள போட்டு வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா வேற ஒரு ஆளை சந்திச்சு அவர் வந்துதான் தாத்தாவை அடிச்சு தடுத்துட்டு ஹீரோயின் அம்மாவை கல்யாணம் பண்ணி ஹீரோயினும் பிறந்திருக்கா. இந்த கதையெல்லாம் ஹீரோயின் அம்மா இவகிட்ட சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் தாத்தாவுக்கும் ஹீரோயின் அம்மாவுக்கும் நடுவுல இருந்து ரிலேஷன்ஷிப். பட் ஹீரோயின் இந்த ஹோட்டல்ல செக்இன் ஆனதும் தாத்தா இங்க வருவான்னு ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. இவளுக்கு இவ கஷ்டம், யாரோ நம்மள கொல்ல பாக்குறாங்கன்னு பயந்து போய் இந்த ஹோட்டலுக்கு வந்தா. அங்க தாத்தாவை பார்த்ததை சகிச்சுக்க முடியல ஒண்ணு, 2வது பூனையும் செத்து போச்சு. சரி கிளம்புவோன்னு போறதுக்குள்ள ஹீரோ திரும்ப வந்துட்டாரு. அதனால இங்கேயே இருந்துட்டா. இதுக்கு என்னமோ என்ன அக்யூஸ்ட் மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டா, நியாயமா தர்மமா அடுக்குமா. நான் 6 வயசா இருக்கும்போது என் அப்பா செத்துட்டாருன்னு என் அப்பாவை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா. வயசானவங்க யாரை பார்த்தாலும் அவங்க ரூபத்துல என் அப்பாவை தான் பார்ப்பேன். இப்ப கூட உங்களை நான் அப்படிதான் பாக்குறேன்னு
கதையவே திருப்பி போட்டு ஹீரோயின் ஒரு பாசத்தோட ஹீரோ தோல்ல சாய அப்புறம் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. என்னடா ரொம்ப நேரமா யாரும் அலற சவுண்டு கேட்கவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. தோ அதை தீர்த்து வைக்க வந்துருச்சு பாட்டி. பாட்டி ஓன்னு ஓலம் விட கீழே போனா வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு புதுசா எவனோ ஒருத்தன் வந்தான்ல, அவன் செத்து போய் கிடக்குறான். கிட்டத்தட்ட சாவ போறான். கத்தியால குத்திட்டாங்க. அவன் முதுகு திறந்து பார்த்தா டாக்டர் முதுகுல இருந்த அதே ஸ்கல்வேங்கோட டாட்டூ அவன் முதுகுலயும் இருக்குங்க. நல்லா வீசிங் வந்த விடிவி கணேஷ் மாதிரி இருந்துகிட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் உன்னை எவன்டா இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னவன். சரி வந்துட்ட, குத்தும் வாங்கிட்ட, சாகவும் போற. சாவறதுக்கு முன்னால உன்னை யாரு குத்துனான்னு சொல்லிட்டு மட்டும் சாவடா அப்படின்னு எப்படியாவது ஹீரோ அவங்கிட்ட இருந்து மேட்டர் வாங்கிடலான்னு பார்த்தா என்ன குத்துனது இதை மட்டுமே சொல்லிட்டு அவன் செத்துறான். அவன் சொல்லலனாலும் சந்தேகம் முழுக்க முழுக்க டாக்டர் மேலதான். டாக்டரும் அதே கேங்க சேர்ந்தவன். ஆன்டி கூட அந்த கேங்க பத்தி ஒரு கதை சொல்லிச்சு இல்லையா. கேங்க சேர்ந்த ஒரு ஆள் பேங்க்ல திருட போன இடத்துல கூட வந்த ஆளுங்களை கொன்னுட்டு பணத்தெல்லாம் திருட்டு ஓட்டான்னு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாம தானே இருக்கு. தப்பிச்ச அந்த திருடன் டாக்டரா இருந்து டாக்டரை போட்டு தள்ள ஸ்கல்வேங் கேங்கோட பாஸ் கேங்ல ஒரு ஆள் அனுப்பியிருந்தா. டாக்டருக்கு அது தெரிஞ்சு டாக்டர் இவனை கொண்டு இருந்தா. இப்படின்னு ஏகபோகமான ஆங்கிள் ஹீரோ டாக்டர் கிட்ட வளைச்சு கேள்வி கேட்டாலும் அவன் மறுபடியும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் பண்ணல, என்ன ஆளை விடுங்கன்னு இதையே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவன் தான் பண்ணான்றதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸும் இல்லல்ல. சோ இப்போதைக்கு அவனை லூஸ்ல விட வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் டாக்டரோட உண்மையான இன்டென்ஷன் என்ன அப்படின்ற ட்விஸ்டே நமக்கு தெரியுதுங்க. யாருக்கும் தெரியாம டைரக்டா அங்கிளோட ரூமுக்கு போன டாக்டர் அங்கிளை மடக்கி பிடிச்ச எங்கடா அந்த பொண்ணு சும்மா போட்டோஸ் எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்கா, அவ கேட்ட பணத்தை தான் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம்ல, போட்டோ எடுத்துட்டு வரணும்ல, அதுக்கப்புறம் ஆளையே காணோம், போட்டோவோட காணாம போயிட்டா, எங்க அவன்னு யாரையோ கேட்டு இந்த ஆளை பிடிச்சி உழுக்க. டேய் கடவுள் சாட்சியா சொல்றேன்டா, அந்த பொண்ணு எங்கெல்லாம் எனக்கு தெரியாதரா, என்ன விட்டுறான்னு அங்கிள் கெஞ்சுறான். அது எப்படி விட முடியும்? நீ படத்தோட கேரக்டருக்கு மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கும் நீ தான் அங்கிள்னு எனக்கு தெரியும். கீழே இருக்க பாட்டிக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். காலையில 9 மணி வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள அந்த பொண்ணும் அவகிட்ட இருக்க போட்டோஸும் வரல, கஷாயம் மாதிரி கரைச்சு குடிச்சிருவேன் அப்படின்னு நமக்கு இன்னும் சொல்லாத ஏதோ ஒரு மேட்டருக்கு டைம் லைன் வச்சுட்டு போறான். நைட்டுங்க ஓனரம்மா மர்டர் மிஸ்ட்ரி நாவலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் விழுந்த டெத் எல்லாம் பத்தலையா, அடுத்து வேற யாரோ சாக போறதா அந்த அம்மா கதையில எழுத. இன்னொரு பக்கம் ஒரு வளர்ந்தாமண்டி இருக்கானே அங்கிள் எல்லா தடவை மாதிரியும் படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்து ஓன்னு அலறான். வேற ரூம்ல இருந்தவங்க எல்லாம் ஓடி வராங்க. ஓனரம்மா அங்கிளுக்கு மருந்து போட கூட்டிட்டு போகுது. அந்த கேப்ல ஹீரோ இதெல்லாம் நடக்கிறது ரிசப்ஷன்ல இருக்க ஓனரம்மாவோட டேபிள்ல இருந்து ஒரு பழைய நியூஸ் பேப்பர் பிட்டு ஒன்னு எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வராருங்க. அங்க ஹீரோ அவரோட பொம்மை ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு 4 பேருமா உட்காந்து அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க ட்விஸ்ட பார்த்தா ஸ்கல்வேங் கேங்க சேர்ந்த ஒரு கருப்பு ஆடு பணத்தை ஆட்டியா போட்டு அவன் கேங் ஆளுங்க வாயிலலாம் குல்வி ஐஸ சொருவிட்டு போனால. அந்த டைம்ல ஏமாத்தினது இவனாதான் இருப்பான்னு நியூஸ் பேப்பர்ல அவன் போட்டோ அவன் மனைவி போட்டோ அதெல்லாம் போட்டு ஒரு நியூஸே வந்திருக்கு. அப்படி நியூஸ் பேப்பர்ல போடப்பட்ட அந்த கருப்பாடோட மனைவியே ஓனரம்மா தாங்க. சரி இருந்துட்டு போட்டோம், இவங்க எவ்வளவு காசை கொள்ளையடிச்சாங்க. நியாயமா பார்த்தா கொள்ளையடிச்ச காசுக்கு ஹவாயில ஆடம்பர மாளிகை வாங்கி போட்டு செட்டில் இருந்திருக்கணும். இவங்க ஏன் தனியா இங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் எங்க போனா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஓனரம்மா அப்பப்போ மர்டர் மிஸ்ட்ரி நாவல் ஒன்று எழுதிட்டு இருக்காங்கல்ல, நல்லா பாருங்களேன். அவங்க நாவல்ல என்னெல்லாம் எழுதுறாங்களோ அதுதாங்க அதுக்கப்புறம் நடக்கும். சோ இந்த அம்மா அதோட கதைக்காக அதுவே கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு பொம்மை ஒண்ணு ஹீரோவுக்கு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க, இத போய் ஹீரோயின்ட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்றா. சே அவங்க எப்படிங்க கொலையாளியா இருப்பாங்க, சான்ஸே இல்லன்றா. சரிம்மா போட்டுதான் பாத்துருவோமே, நீ ஓனர் அம்மாவை அவங்க ரூமுக்கு வர விடாம கொஞ்ச நேரம் டைவர்ட் பண்ண, நான் அந்த புக்கை கண்டுபிடிச்சி எடுத்துறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி ஹீரோயின் அதை பண்ணிட்டு இருக்கா. சொன்ன மாதிரியே ஹீரோ ஓனர் அம்மா ரூமுக்கு போய் அவங்க எழுதின நாவல் புக்கை எடுத்துறாரு. நினைச்ச மாதிரியே அது கதையில என்ன எழுதிருக்கோ அதுதாங்க நிஜத்திலயும் நடக்குது. ஆளுங்க சாவறத கூட விட்டுருங்க, ஹீரோயினோட பூனை செத்துச்சுல்ல, அது நடக்கிறதுக்கு முன்னால இருந்தா ஒரு ஆளால எக்ஸாக்டா கதை எழுத முடியும், நடக்கிறது அப்படியே. அதனால புக் கூட ஓனர் அம்மாட்ட வந்த ஹீரோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கேட்டதும், என்ன அர்த்தம்னா என் 6ஆம் அறிவு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். பாருங்க ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு முன்னாலேயே அதை கதையா எவ்வளவு அழகா கணிச்சு எழுதிருக்கேன்னு. பட் நான் ரேண்டமா தான் எழுதுனேன், அது உண்மையா நடந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஓனர் அம்மா ஒரு ரீசன் சொல்ல, ஓ நீங்க அப்படி வரீங்களா, அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. நேத்து நைட்டு என் ரூம்ல இருந்து காணாம போன டாக்டரோட இந்த துப்பாக்கி எப்படி உங்க ரூம்ல உங்க பெட்டு கடியில வந்துச்சு அப்படின்னு ஹீரோ காணா போன துப்பாக்கி எடுத்து காட்டுறாருங்க. அதுக்கும் ஓனரம்மா அசரவே இல்லையே. ஆமா நீ பாட்டுக்கு அன்னைக்கு பெட்ல துப்பாக்கியை வச்சுட்டு கதவை திறந்து போட்டே போயிட்ட, கொலகாரன் நம்ம கூடவே நமக்குள்ள ஒரு ஆளா தானே சுத்திட்டு இருக்கான், அவன் வந்து கண்ணு எடுத்துட்டான்னா சோ ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சேன், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு குத்தமான்னு ஓனரம்மா அதையும் சமாளிக்க. அதுக்குள்ள பாட்டி டாக்டர் எல்லாம் வந்துடுறாங்க. கூட்டத்துல ஒரு ஆள் மட்டும் குறையுது, அங்கிள்.
ஆளை காணோம். நல்லா குட்டி போட்ட குமாஸ்தா வீட்டு குள்ளவாத்து மாதிரி அவன் சுழி ஒரு இடத்துல இருக்காது, எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருப்பான். எங்க போனான்னு ஹீரோ மட்டும் தனியா அங்கிள் ரூமுக்கு போனா அங்க ஒரு ட்விஸ்ட். அங்கிளோட முதுகுல கத்திய குத்தி கத்தம் பண்ணிட்டாங்க. உடனே ஹீரோவுக்குள்ள பொம்மைங்க கூட எல்லாம் பேசுற மாதிரி ஒரு இமேஜினேஷன். அவளுக்கு எப்படா தெரிஞ்சது அங்கிள் இங்கதான் இருக்கான்னு அப்படின்னு ஹீரோ பொம்மை கிட்ட கேட்டதும், பாச நம்ம தான் அங்கிள் ரூம்ல இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் பிட் எடுத்தோமே, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், டேபிள்ல இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு பொம்மை சொல்லுது. ஹீரோ போய் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா பல வருஷமா காணாம போன அங்கிளை ரிப்போர்ட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காருன்னு நியூஸ்ல வந்திருக்குங்க. அதை பார்த்ததோட இமேஜினேஷனை முடிச்சுட்டு பிரசன்ட்ல ஹோட்டல்ல இருக்க ஆளுங்களுக்கு முன்னால வந்த ஹீரோ போட்டானுங்கம்மா அங்கிளை கத்தியால குத்தி போட்டு தள்ளிட்டானுங்க. போலீஸை வர சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சரி எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஓனரம்மா டீ எடுக்கிறேன்னு ஏந்திரிக்குது. ஹீரோவும் ஹீரோவோட பொம்மை பார்ட்னரும் ஓனர் அம்மா கிட்ட நச்சு நச்சுன்னு கேக்குறாங்க, ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்க ஒரு டாக்ஸி டிரைவர் செத்தான்ல, நீங்க தானே அவனை கொன்னீங்க, தாராளமா நீங்க அவனை கொல்லலாம், அதுல எந்த தப்பும் இல்ல, நானே அதை ஒத்துக்கிறேன். அவனை கொன்னீங்க சரி, மத்தவங்களெல்லாம் எதுக்குங்க கொன்னீங்க இப்படின்னு பொம்மை பார்ட்னர் ஓனர் அம்மா கிட்ட போட்டு வாங்க. கொஞ்ச நேரமா அதெல்லாம் அதுவும் இல்லையே அப்படின்னு சமாளிச்சிட்டு இருந்த ஓனர், ஐயோ நான் மத்தவங்களெல்லாம் கொல்ல, டாக்ஸி டிரைவரை மட்டும் தான் கொன்னேன் அப்படின்னு உளறி கொட்டிடுதுங்க. ட்விஸ்ட் என்னன்னு கேளுங்க. இந்த வழியா வந்த டாக்ஸி டிரைவர் ஹோட்டல் வாசல்ல நிறுத்தி ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு வழி கேட்டான்ல, அப்பவே அந்த டாக்ஸி டிரைவர் ஸ்கல்வேங் கேங்க சேர்ந்த ஒரு ஆளுன்றத ஓனர் கண்டுபிடிச்சிருச்சு. ஓனரோட புருஷன் தான் ஸ்கல்வேங் கேங்கோட பாசை ஏமாத்திட்டு போனவன். அவன் ஓனரை கைட்டி விட்டு தனியா வெளிநாட்டுக்கு போயிட்டான். பட் மாட்டிட்டு முழிக்கிறது ஓனர் தானே. பாஸ்க்கு பயந்து தலைமறைவா இங்க பதுங்கி இருக்க ஓனரை டாக்ஸில வந்த ஸ்கல்வேங் கேங் ஆள் பாத்துட்டான்னா, பாத்துட்டு போய் சொல்லிட்டானா பிரச்சனை ஆகும்ல. அடுத்து ஓனரை போட்டு தள்ள பாஸ் ஏகப்பட்ட ஆள் அனுப்புவான்ல, அது நடக்க கூடாதுன்னு தான் டாக்ஸி ரிட்டர்ன் போற வரைக்கும் ஊர் எல்லையிலேயே வெயிட் பண்ண ஓனர் டாக்ஸி வரப்போ கண்ணாடியில கல்ல தூக்கி போட்டு காரை நிறுத்தினதும் அவனை கொண்டு போட்டாங்க. ஆனா டாக்ஸி டிரைவர் தெளிவு, ஓனரை பார்த்ததும் நேரா போய் சொல்றதுக்கு முன்னால போன்லயே மேட்டரை சொல்லிட்டான் போலங்க. சோ ஓனர் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள புடிச்சு கூட்டிட்டு வரதான். இதோ இப்ப புதுசா மாஸ்க் போட்ட ஒருத்தன் உள்ள வந்து அனாமத்தா செத்தானே, பாஸ் அவனை அனுப்பியிருக்கான். பட் ஓனர் டாக்ஸி டிரைவரை தவிர நான் வேற யாரையுமே கொள்ளலன்னதும் அப்ப ஹீரோயினுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு, நான் ரூமுக்கு போறேன் நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறா. அவளுக்கு பின்னாலேயே போன ஹீரோ அங்க பல ட்விஸ்டுகளை அவுத்து விடுறாரு. ஹீரோவுக்கு அங்கிளோட ரூம்ல இருந்து நியூஸ் பேப்பர் பிட்டு மட்டும் இல்ல, ஹீரோயின் அம்மாவோட போட்டோவும் கிடைச்சிருக்கு. ஹேண்ட் ஸ்கெட்சா இருந்த அந்த போட்டோவுக்கு கீழே ஹீரோயின் அம்மா லவ்ஸ் அங்கிள் அப்படின்ற வாசகமும் எழுதப்பட்டிருக்க. அதை ஹீரோயின்ட்ட காட்டின ஹீரோ, சோ அம்மாவுக்கும் அங்கிளுக்கும் தொடர்பு இருந்திருக்காமா, அப்ப அதுக்காக அங்கிளை பழிவாங்க தான் இந்த ஹோட்டலுக்கே வந்தியா, சோ நீ தான் அங்கிளை கொன்னியா அப்படின்னு ஹீரோ ஒரே போடா போடா. என்னங்க தெரியும் உங்களுக்கு, சும்மா வாய்க்கு வந்தது எப்ப பாரு நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்களா. என் அம்மாவுக்கும் அங்கிளுக்கும் தொடர்பு இருந்ததெல்லாம் உண்மைதான், என் அப்பா செத்துட்டாருன்னு, அதுக்கப்புறம் அந்த ஆள் தான் என் அம்மாவோட தொடர்புல இருந்தான். அப்ப அவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல சேர்ந்த முதல் நாள் படுபாவி பையன் என் ரூமுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடந்துகிட்டு அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற மிரட்டினான். அவ்வளவு கேவலமானவன் இருந்தும் நான் அவனை கொல்லணும்லாம் இந்த ஹோட்டலுக்கு வரல, நான் எதிர்ச்சியா தான் வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பண்ணதுக்கு நான் அவனை கொல்லணும்னு நினைச்சா முதுகுலையா குத்தி கொல்லுவேன், நெஞ்ச ரெண்டா பொழந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப நியாயமா பேசினதும், அப்ப வேற ஆப்ஷனே இல்ல, டாக்டர் பையன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான். தாத்தாவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்குல்ல, அது எந்த வகையிலயும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு பாட்டி தான் டாக்டர் கிட்ட சொல்லி ஹீரோயினை கொல்ல சொல்லிருக்கு. அதுக்கு முன்னால சாம்பிளா அவன் பூனையை கொண்டு இருக்கான், மீதி கொலையும் அவன் தான் பண்ணிருப்பான்னு. ஏன்டா இப்பெல்லாம் பண்றேன்னு ஹீரோ அடுத்து போய் அவன்கிட்ட கேட்டா, ஐயோ சாரே நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல சாரே, இதுக்கு மேலேயே நான் உண்மையை மறைக்க தயாரா இல்ல. ஆமா நான் பிளான் பண்ணி தான் அந்த ஹோட்டலுக்கு வந்தேன், யாரையும் கொல்றதுக்காக இல்ல. எங்க எஸ்டேட்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணு நானும் பாட்டியும் குண்டக்க மண்டக்க பண்றப்போ அதை போட்டோ எடுத்து வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பணம் கேட்டா குடுக்குறன்னு சொன்னோம், திடீர்னு பணம் அதிகமா வேணும்னு டிமாண்ட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னதும் போட்டோவோட காணா போயிட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட அங்கிள் இங்க இருக்கிற அங்கிள்னு தெரிய வந்து இவனை வச்சு மிரட்டி அந்த போட்டோ வாங்கிடலாமேன்ட்டு தான் இங்க வந்தேன். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு அவன் சொல்ல, அவன் போட்டிருக்க பிளான் அவன் கூட இருக்க பாட்டிக்கே தெரியாது. இதெல்லாம் வேற நீ பண்ணிருக்கியாடா அப்படின்னு பாட்டியே ஷாக் ஆகுது. ஏண்டா இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் அந்த கொலையெல்லாம் யார் தாண்டா பண்ணது, மண்டே காய வைக்கிறீங்களேடா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது செத்த அங்கிள் கிட்ட போன ஹீரோ பாடிக்கு பக்கத்துல இருக்க டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு இவரோட மெயின் பார்ட்னர் பொம்மை இருக்குல்ல அதை ஒரு டேபிள்ல செட் பண்ணிட்டு அதோட கையில கத்தி வச்சதும், அப்புறம் என்னங்க இன்னமும் போன் லைனே கிடைக்கல, பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போனாதான் கிடைக்கும் போல, அப்படியே காத்துவாக நடந்து போயிட்டு வருமா அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறா. இந்த இடத்துல தாங்க
இதாங்க படத்தோட மரண மாஸ் ட்விஸ்டே. ஏமா ஹீரோயின, நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் அங்கிளை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவன் முதுகுலையா குத்துவேன், நெஞ்ச ரெண்டா பொழந்திருக்க மாட்டான் தானே கேட்டேன். நான் அவங்க யார்கிட்டயுமே சொல்லையே அங்கிளை முதுகுல தான் குத்துனாங்கன்னு, கத்தியால குத்துனாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். கொலகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப நீ தான் அவனை குத்துனியா? அதோட நீ கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல முதல் நாள் கிளாஸ் போயிட்டு வரப்போ அங்கிள் உன்னை அபியூஸ் பண்ணதான் என்கிட்ட சொன்னல. தப்பு பண்ணிட்டியேம்மா, தப்பு பண்ணிட்டியே. பசங்க கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு 5 வயசுல தானமா போவாங்க. ஆனா நீ உன் அப்பா செத்ததா என்கிட்ட சொன்னது உன்னோட 6 வயசுல. உன் அப்பா செத்ததுக்கு அப்புறம் தானே அங்கிளே உன் அம்மா கூட வந்து சேர்ந்தான். அப்ப 5 வயசுல உன்னை யாரோ அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னா நீ நினைச்ச மாதிரி அது அங்கிள் இல்லம்மா, உன் சொந்த அப்பா தான் உன்னை அபியூஸ் பண்ணிருக்காரு. அநியாயமா ஒரு அப்பாவிய போட்டு தள்ளிட்டியே. மீதி புதுசா வந்த மாஸ்க் மேன், தாத்தா, உன் சொந்த பூனை எல்லாரையும் நீ தானே கொன்ன. ஏமான்னு ஹீரோ கேட்டதும் அதான் உண்மை தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஏன் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு? ஆமாண்டா, நான் தான் எல்லாரையும் கொன்னேன். இந்த பொண்ணுங்களை குடும்பப்படுத்துறவங்களையும் பொண்ணுங்கள்ட்ட வழிகிறவங்களையும் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. தாத்தா அந்த டைம்ல என் அம்மாவை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணா, சோ அவனை கொன்னேன். புதுசா வந்த மாஸ்க் மேனை கொல்லணும்ன்றது என் எண்ணம் இல்ல. பொண்ணுங்களை பார்த்தாலே வழிஞ்சிட்டு இருந்தால டாக்டர், அவனை தான் கொல்லலாம்னு நினைச்சேன். அன்னைக்கு இருட்டுல அவனுக்கு பதில் புதுசா உள்ள வந்த இவன் தெரியாம மாட்டிக்கிட்டான். கடைசியா பூனை சின்ன வயசுல இருந்து எப்படியெல்லாம் தாத்தாவை கொல்லணும்னு எங்க அம்மா சொல்லியே என்னை வளர்த்தாங்க. கொல்லணும்னு முடிவெடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பூனையை வச்சுதான் கொல்றது எப்படின்னு ட்ரையலே பார்த்துக்கிட்டேன். இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, சோ உன்னையும் கொண்டாகணுமே அப்படின்னு ஆளே இல்லாத இடத்துல அவ அம்மா இருக்க மாதிரியும் இவ அவ அம்மா கிட்ட பேசுற மாதிரியும் இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு தொடையில ஒளிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ஹீரோவை குத்தா வரா. அடி சதிகார சண்டாளி அப்படின்னு ஹீரோ லைட்டா நவுந்தாரு பாருங்க. பின்னாலதான் பொம்மையை செட் பண்ணி அதுல கத்தி வச்சிருந்தாரு. ஹீரோயின் பேதல குத்திக்கிட்டு அங்கேயே செத்துறா. இதுல ஹீரோயின் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கிள் அவளை அபியூஸ் பண்ணதா தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நியூஸ் பேப்பர் பிட்டு மூலியமா அங்கிள் இந்த ஹோட்டல்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்றதுக்காக மட்டும்தாங்க ஹீரோயின் இங்க வந்தா. தாத்தா வருவாருன்னு ஹீரோயினே எதிர்பார்க்கல. அந்த ஆள் வாண்டடா வந்து போனஸ் மாதிரி சிக்கி செத்து போயிட்டான். சோ ஹீரோவும் அவரோட இமேஜினேஷன் பொம்மை பார்ட்னரும் மாசா ஒரு கேஸை சால்வ் பண்ணி முடிக்க அதோட படத்தோட கதையும் முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.